அழுக்காறு அவாவெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். 9/12/2016 டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. துர்முகி வருடம் கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி. அமிர்த யோகம். திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சல நாயக்கர் மகாரதோத்சவம். பழனி ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி புறப்பாடு கண்டருளல். திரு ராஜாஜி பிறந்த நாள். சுபமுகூர்த்த தினம். நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 5:30 மணி முதல் 6 மணி வரை. ராக காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சந்திராஷ்டமம் ஹஸ்தம்.
தமிழ் சாத்திரம் திருமந்திரம். இதில் அறிவியல் கருத்துக்கள் உள்ளன, சமூகவியல் கருத்துக்கள் உள்ளன, உளவியல் கருத்துக்கள் உள்ளன, ஆன்மீக தத்துவங்கள் உள்ளன, யோகநிலை கருத்துக்கள் உள்ளன. திருமந்திரம் என்பது ஒரு பல்கலைக்கழகம். நீங்கள் எதை வேண்டுமானாலும் உள்ளே வந்து படிக்கலாம். நான் யோக நிலையை கற்க வேண்டும் படிக்கலாம், நான் உளவியலை கற்க வேண்டும் படிக்கலாம், இந்த சமூகத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் படிக்கலாம், மருத்துவத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டும், எண்ணற்ற மருத்துவ குறிப்புகள் உள்ளன. இந்த அருமையான பாடலிலே விதியை வெல்ல முடியுமா, அதற்கு ஏதேனும் வழி உண்டா என்று சொல்லுகிறார். உண்மையிலேயே மனிதர்களாகிய நாம் ஒரு டைம் பாம் போல இந்த உலகத்திற்கு வந்திருக்கோம். எப்படி ஒரு காலத்திலே இயக்குகின்ற ஒரு வெடிமருந்து அந்த நேரம் வந்தவுடனே வெடிப்பதைப் போல நாம் இந்த உலகத்தில் பிறக்கின்ற பொழுதே நாம் இத்தனை ஆண்டுகள் வாழ வேண்டும் என்ற விதித்தபடி வருகின்றோம். வள்ளற் பெருமான் மட்டும்தான் சொன்னார், நான் வரவில்லை வருவிக்க உற்றேன். அவர் சொன்னார், இந்த உலகத்திலே நான் இறைவனால் வருவிக்க உற்றேன். நம்மை போன்ற சாதாரண மனிதர்களெல்லாம் பெற்றோரால் வந்தோம், அவர் மட்டும்தான் வருவிக்க உற்றார். இந்த அருமையான பாடலிலே திருமந்திரத்திலே 1186வது திருமந்திர பாடலிலே ஆதார ஆதேயம் என்ற 8ஆம் தலைப்பிலே 4ஆம் தந்திரத்திலே விதியை வெல்லும் வழியை சொல்லுகிறார். அது இது என்னும் அவாவினை நீக்கி துதியது செய்து சுழியுற நோக்கில் விதியது தன்னையும் வென்றிடல் ஆகும். விதியது தன்னையும் வென்றிடல் ஆகும். மதி மலரால் சொன்ன மண்டலம் 3 துதியால் விதியை வெல்லலாம். அருமையான சிந்தனை. துதியால்லாம் இறைவனை துதித்து விதியை வெல்லலாம். இப்போ கூட ஒரு சொல் உண்டு, எல்லாருக்கும் ஒரு விதி இருக்கும், வரிசையில் போயிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் விதி விலக்காக குறுக்க நுழைவாங்க. ஏன் அவன் மட்டும் குறுக்க நுழையிறான்னா, அவன் செல்வாக்கு உள்ளவன், செல்வந்தன். எனவே மற்றவர்களெல்லாம் வரிசையில் நிற்க வேண்டும் என்ற விதி இருந்தாலும் அவன் ஒருவனுக்கு மட்டும் செல்வாக்கால் விதி விலக்கு வருகிறதை போல இந்த உலகத்தில் விதியை மாற்ற முடியாது. ஆனாலும் துதியால் விதியை வெல்லலாம். நாம் நம்முடைய பக்தியால், மன ஒருமைப்பாட்டால், பக்தியின் சக்தியால் விதியை வெல்லலாம் என்று சொல்லுகின்றார். எப்படி? அது இது என்னும் அவாவினை நீக்கி. அவா அருமையான சொல், ஆசை என்று பொருள். திருவள்ளுவர் சொன்னார், நீ எவ்வளவுதான் நீ அதை நீக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அது வளர்ந்து கொண்டே வரும். சில செடிகளை வெட்ட வெட்ட வளர்ந்து கொண்டே வரும். அதுபோல் ஆசை என்ற ஒரு செடி வெட்ட வெட்ட வேகமாக வளரும். அதனால்தான் திருவள்ளுவர் ஒரு தலைப்பு கொடுத்தார், அவா அறுத்தல். நீக்குதல்னு சொல்லலை, அறுத்தல்னார். அதை அறுத்து போட்டாலும் மறுபடியும் முளைத்து கொண்டே இருக்கிறது ஆசை என்ற அந்த உலகத்தில் நாம் பிறந்து வாழ்வதற்கு அடிப்படை காரணமே ஆசை தான். ஆசை இல்லை என்றால் புத்தரை போல, பட்டினத்தாரை போல ஒரு மூலையில் போய் தவம் செய்து உட்காந்துருவோம். எல்லா பொருள்களின் மேலும் உள்ள ஆசை, எல்லா மனிதர்கள் மேலும் உள்ள ஆசை தான் நம்மை மேலும் மேலும் துன்பத்தை அனுபவித்து வாழ வைக்கிறது. இங்கு அதைத்தான் சொல்கிறார், அது இது என்னும் அவாவினை நீக்கி. அதன் மேல் பொருள்களின் மூலம் உள்ள பற்றை துறந்து, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. பற்றுனா ஆசை, பற்றை பற்றி கொள்ளாதே. அப்படி உனக்கு ஆசை இருந்தால் ஆண்டவன் மேலே ஆசைப்படு. ஆசையருமின் ஈசரோடாயினும் ஆசையருமின். ஆசை பட பட துன்பம், ஆசை விட விட ஆனந்தம் தானே திருமூலர். அதாவது ஆசை படப்பட துன்பம்னாரு, ஆசை விட விட ஆனந்தம்னாரு. இங்கு அவாவினை நீக்க வேண்டும், அதன் மேல் இதன் மேலெல்லாம் ஆசை வைக்காதே. அது மட்டுமல்ல, துதியுற இறைவனை எப்பொழுதும் மனதால் துதிக்க வேண்டும். அப்படி துதியுற நீ சுழியுற நோக்கில், உன்னுடைய மூலாதாரத்திலே நீ தவம் இருந்து பிராணவாயுவை அடக்கி கும்பகத்திலே இறைவனை உனக்குள்ளே கண்டால் விதி தானாக மாறும். நீ விதி விலக்குள்ள மனிதனாகி ஆகிவிடுவாய். நான் சொன்ன உதாரணம், மற்ற சாதாரண மனிதர்களெல்லாம் வரிசையில் நிற்கிறார்கள், செல்வாக்குள்ள மனிதர்கள் குறுக்கே நுழைகிறார்கள் என்று. அவர்கள் விதிவிலக்கானவர்கள். அதைத்தான் இங்கேயும் சொல்லுகிறார். சாவித்திரியை எடுத்துக்கொள்ளலாம். சத்தியவான் யமலோகத்துக்கே போயிட்டான்.
அந்த யமலோகத்தில் போன தன்னுடைய கணவனுடைய உயிரை சாவித்திரி மீட்டு வந்தாள். இதுதான் விதியை வெல்லும் வழி. எனவே துதியால் விதியை வெல்லலாம். அப்போ இறைவன் மேலே ஒரு பக்தி இருக்க வேண்டும். மார்க்கண்டேயரை பார்க்கின்றோம். மார்க்கண்டேயன் 16 வயதிலே உயிர் போகும் என்று சொன்ன உடனே சிவலிங்கத்தை ஆற கட்டி தழுவிக்கொண்டான். எனவே மார்க்கண்டேயனை உயிரெடுக்க வந்த யமனுக்கே உயிர் போயிற்று. எனவே அதெல்லாம் விதி விலக்குகள். அந்த விதி விலக்குகளாக நாம் மாற வேண்டுமென்றால் இறைவனை துதிக்க வேண்டும். துதித்தால் நம்முடைய விதி மாறும், விதியை வெல்லலாம் என்ற ஒரு அருமையான சிந்தனையை 1186வது திருமந்திரம் நமக்கு சொல்கிறது. ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீசைலேசதயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதேந்திர பிரவணம் வந்தே ரமஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். தென் திசையினுடைய திலகமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு திருத்தலம் திருமாலிருஞ்சோலை. இந்த திருமாலிருஞ்சோலையை பீஷ்மர் சேவித்திருக்கிறார். அவர் தன்னுடைய அந்திம காலத்தில், அதாவது கடைசி நாள்களில், இந்த சகஸ்ரநாம என்கின்ற அந்த உயர்ந்த விஷயத்தை நமக்காக அருளி செய்தார். அதில் திருமாலிருஞ்சோலை கள்ளழகரான விஷ்ணுவை எப்படி போற்றுகின்றார்? சங்குசக்கர கதாகட்னி ஷார்ங்கதன்வா கதாதர என்று அவ்வளவு அழகாக அந்த சக்கரதாரியை, அந்த அழகனை போற்றி பரவுகின்றார் என்று பார்க்கின்றோம். எம்பெருமானுடைய திருக்கரங்களில் இந்த சக்கரத்தாழ்வான், இந்த சுதர்சனர் மிகவும் அழகாக வீற்றிருக்கின்றார். இந்த திருமாலிருஞ்சோலையில் பாதுகாப்பு கருதி எம்பெருமானுடைய திருக்கரங்களில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வானை தாயார் சன்னதிக்கு பின்புறத்தில் பிரதிஷ்டை செய்திருக்கின்றனர். இதில் என்ன சிறப்பு? வேறு எந்த தலத்திலுமே இப்படி ஒரு சிறப்பை நம்மால் தரிசிக்கவே முடியாது. இந்த திருமாலிருஞ்சோலையில் பிம்ப ரூபத்தில் இருக்கின்ற அந்த சக்கரத்தாழ்வானுடைய மேற்புறத்தில், கீழ்ப்புறத்தில் ரொம்ப அழகான விசேஷமான எம்பெருமான் சேவை சாதித்து கொண்டிருக்கின்றார். மேல்புறத்தில் ஹிரண்ய சம்ஹார நரசிம்மராகவும், கீழ்ப்புறத்தில் ஸ்ரீ வராகமூர்த்தியாகவும் எம்பெருமான் சேவை சாதிக்கின்றார். அப்பேற்பட்ட சுதர்சனரை ஆழ்வார் தம்முடைய பாசுரத்தில் காண்பிக்கின்றார். எப்படி காண்பிக்கின்றார்? பல பல நாளஞ்சொல்லி பழித்த சிசுபாலன் தன்னை அலவலமை தவிர்த்த அழகன் அலங்காரன் மலை, குலமலை கோலமலை குளிர் மாமலை கொற்றமலை நிலமலை நீண்டமலை திருமாலிருஞ்சோலையதே என்று ஆழ்வார் அனுபவிக்கின்றார். ராஜசூய யாகம் என்கின்ற ஒரு யாகத்தை தருமர் நடத்தி கொண்டிருக்கின்றார். அதில் முதல் மரியாதை யாருக்கு போக வேண்டும் என்கின்ற ஒரு சர்ச்சை. எல்லோரும் கூடி, சான்றோர் பெருமக்கள் எல்லோரும் கூடி அந்த முதல் மரியாதையை எம்பெருமான் கண்ணனுக்கு அளிக்க வேண்டும் என்று முடிவானது. அங்கு சிசுபாலன் இருக்கின்றான். ஏற்கனவே தனக்காக நிச்சயம் செய்யப்பட்ட ருக்மிணி பிராட்டியை இந்த கண்ணன் தேரிலே கொண்டு சென்று விட்டான் என்று பார்க்கின்றோம். அந்த வேதனை, அந்த அவமானம், அந்த கோபம், அதனால் கண்ணபெருமானை பலபடியாக திட்டுகின்றான். பலபடியான தீமை வார்த்தைகளை எடுத்து சொல்கின்றான் என்று பார்க்கின்றோம். கண்ணன் ஒரே ஒரு நிபந்தனையை விதித்திருந்தான். என்ன நிபந்தனை? இந்த சிசுபாலன் செய்கின்ற 100 குற்றங்களை பொறுத்து கொள்வேன், அதற்கு மேல் தாண்டினால் நானே அவனை அழித்து விடுவேன் என்று சொல்லியிருக்கின்றான். அதனால் கண்ணன் என்ன செய்தானாம்? சிசுபாலன் சொல்லுகின்ற ஒவ்வொரு குற்றத்தையும் எண்ணிக்கொண்டே வந்தானாம். 1, 2, 10, 20, 50, 80, 100 என்று ஆகிவிட்டது. 100ஐ கடந்த நிலையில்
தன்னுடைய சக்கராயுதத்தை பயன்படுத்தி சிசுபாலனை வதம் செய்தான் என்று பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட சக்கரத்தாழ்வான் இந்த திருமாலிருஞ்சோலை அழகனுடைய திருக்கைகளிலே அழகாக வீற்றிருக்கின்றது என்று ஆழ்வார் காண்பிக்கின்றார். அப்படிப்பட்ட சிசுபாலனுடைய மனம், அப்படியே குரோதத்தால் இருந்த அந்த மனம் அடங்குவதற்கு எம்பெருமான் தன்னுடைய அழகை காட்டினானாம். அதைத்தான் ஆழ்வார் அனுபவிக்கின்றார். அழகன் அலங்காரன் என்று அனுபவிக்கின்றார். ஒருவர் அபிஷேக பிரியர் என்றால் இவரோ அலங்கார பிரியர். அதைத்தான் ஆழ்வார் காண்பிக்கின்றார். அப்படிப்பட்ட மலை ஒன்று உண்டு. அது என்ன மலை? அதுதான் குலமலை, குலத்தவர்களுக்கான மலை என்று ஆழ்வார் சொல்லிவிட்டார். அப்படியென்றால் ஜாதியை ஆழ்வார் வளர்த்து கொண்டிருக்கின்றாரா என்று கேட்டால் இல்லை. இது நாம் உலகத்தில் சொல்லக்கூடிய சாதி பிரச்சனை கிடையாது. மாறாக இந்த அடியார்கள் எல்லாம் சேர்ந்திருக்கின்ற ஒரு மலை, அடியார் குழுவினர், அடியார் கோஷ்டியினர் இருப்பதான மலை. அதை குலமலை, அழகான மலை, குளிர்ந்த பெரிய மலை, வெற்றியை கொடுக்கக்கூடிய மலை என்று காட்டுகின்றார். என்ன வெற்றி? அடியார்களுக்கு ஆண்டவனை கொண்டு வந்து கொடுப்பதும் ஆண்டவனுக்கு அடியார்களை கொண்டு வந்து கொடுப்பதுமாகிய வெற்றியை தரக்கூடிய மலை இந்த திருமாலிருஞ்சோலை மலை என்று ஆழ்வார் அனுபவிக்கின்றார். நாமும் அந்த மலையை அனுபவிக்கலாம்.